1 Corinthians 11 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுள்ள பரலோக பிதாவே, இந்த சமூகத்திலே வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே பேச எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசும் எங்களை உள்ளாக மாற்றும் உடைய ராஜ்யத்துக்கு தகுதி கொடுத்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதா. இப்போ அண்ணன் சொன்ன சில வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது சிலுவை குறித்த ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கிற கிறிஸ்துவ மண்டலம் எப்படி பார்க்கிறது? சிலுவை என்று சொன்னால் ஒரு சாபத்தின் சின்னம்ன்றத முதல்ல நாம நினைச்சிருக்கணும். சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவமான சின்னம். முதல்ல அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால சிலுவையை பிரத்யட்சமா நம்ம சுமந்துக்கிட்டு ஒரு கட்டையில வச்சு நம்ம சிலுவையை எடுத்து தோல் மேல வச்சு சுமந்துக்கிட்டு போறோம்ல. இன்னைக்கு கூட நம்ம உலகத்துல பார்க்கிறோம். பிரான்ஸ்ல, ஸ்பெயின் சில நாட்டிலலாம் குரூசிஃபிகேஷன் அந்த நாளில் இயேசு கிறிஸ்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கட்டையை செதுக்கி வச்சு அதை தூக்கிட்டு போவாங்க. நீங்கள் டிவியில் இல்லை யூடியூப்ல பார்க்கலாம். இப்படியெல்லாம் அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க போறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுது? சிலுவைனா என்ன? சிலுவையில இருந்து நமக்கு என்ன டீச்சிங் இருக்கு, நமக்கு என்ன பாடத்தை சிலுவை போதிக்கிறது, அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றி மத காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு அது அவங்களுக்கு தேவையான ஒரு சுயநலத்தை அவங்க வெளிப்படுத்துவதற்காக அவங்க மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காரியங்களை அவங்க சம்பாதிப்பதற்காக அப்படி செய்கிறார்கள். சுவிசேஷ ஊழியத்தையே சிலர் எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, தீத்துல சிலர் இதை ஆதாய தொழில்னு செஞ்சு அவங்க அப்படியும் செய்யறவங்களும் இருக்காங்க. அதனால சிலுவைன்ற ஒரு சின்னத்தை காட்டிட்டு ஒரு பொருளை கழுத்துல மாட்டிக்கிறதுனால பரிசுத்தமாயிட முடியாது. அதெல்லாம் வச்சுட்டு சாத்தானால அதை பார்த்தெல்லாம் சாத்தான் பயந்து ஓடிடுவான்றதெல்லாம் சும்மா கதை. உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலேயும் நாம எந்த அளவுக்கு நிலை நிற்கிறோன்றதுதான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா, ஒரு கிறிஸ்தவனா இருந்து அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, இந்த சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு இதை பவுல் எப்படி எழுதுறாரு? இயேசு கிறிஸ்து எழுதும் போது அப்படி எப்படின்னு என்ன சொன்னாரு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ பவுல் சொன்ன இந்த சிலுவையின் உபதேசத்துல நாம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு போதிச்சா சபையில அடுத்தது அங்க பாதி பேரு வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையும் யாருக்கிட்டையாவது நீங்க சொன்னீங்கன்னா, இது அநேக இந்த 2000 வருஷமாக அந்த 12 பேர்கள் மூலமாக வந்த அந்த சுவிசேஷமாகப்பட்டது, அந்த சத்தியத்தை கொண்டு வந்த அந்த 12 சீஷர்கள் இந்த உலகத்தையே கலக்கத்தக்கதாக ஒரு பெரிய கிரியை செஞ்சாங்க இல்லையா? அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற அந்த தேசத்துல பயந்தாங்க. உண்மையிலேயே ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தாருன்னா தான் தெரியும். கிறிஸ்தவர்கள் சொல்ற நாம் எல்லாருமே
ரொம்ப சிலரை தான் போக வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னா எல்லா மனுஷரும் கிறிஸ்தவர்களும் மனுஷர்கள் தான். அதான் அதுக்கு காரணம். எல்லா கிறிஸ்தவர்களும் மனுஷர்கள் தான், அதுதான் அதுக்கு காரணம். ஆனா அந்த ஒரு சிலர் போறாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு தேவதூதரை பார்த்து, இல்லை ஒரு தேவதூதர் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ல எத்தனை சீஷர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் உள்ள வராங்க, இந்த இடுக்கமான வாசல் வழியா அல்லது இந்த சிலுவையின் உபதேசத்துல வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் உண்மையான சீஷர்கள் அப்படின்னு கேட்டா, அப்பயே வாசல்ல யோவான் 15ஆம் அதிகாரத்துல, யார் சீஷர்கள்? என் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்கிறது, நடக்கிறது. பிராக்டிக்கல் லைஃப்ல வரும். அப்ப பிராக்டிக்கல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலுமா கீழ்ப்படிஞ்சு வராங்களோ அவங்க தான் சீஷர்கள். அப்படி ஆண்டவர்கிட்ட இந்த தூதன் கேட்டா என்ன சொல்ற ஆண்டவர்? பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இல்லையா? காலையில வந்து பார்த்தா சண்டேஸ்ல ஒரு கிட்டத்தட்ட 70 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இடுக்கமா உட்கார்ந்து இருக்காங்க. 60 பேர் இருக்காங்களா அப்படின்னு 60 ஷீட் ஃபுல்லா இருக்குது. ஆனா சீஷர்கள் எத்தனை பேர்? அது மாதிரி நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலமே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த போதிக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 2000 வருஷமா போதிச்சு இந்த இடுக்கமான வாசல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தி விசாலமான வழியா மாத்திட்டாங்க இன்னைக்கு. அதனாலதான் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த சிலுவை இருந்தா போதும், கழுத்துல தொங்கிட்டு இருந்தா போதும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வழி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி விசாலமா மாத்திக்கிறது. என்ன சொல்றாரு கர்த்தர்ன்றத கேட்கறது இல்ல. அப்படின்னா அது வந்து அந்த அந்த வழியில வந்திருக்காங்களே இன்னைக்கு. நீங்க வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல 90% எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, கழுத்துல சிலுவெல்லாம் போட்டுதான் இருப்பாங்க. அது அவங்களுடைய பக்தியை வெளிக்காட்டணும்னு இல்லை. ஈவன் நான் வந்து அவங்கள வந்து குற்றமா பேசுறேன், ஆக்கினைக்குள்ளாகவும் நம்ம தீர்க்க முடியாது. ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த 12 சீஷர்களும் 12 தேசத்திலயும் போனப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுனால அவங்க வந்து அவங்கள ஓவியமா வரைஞ்சி கூட காட்டியிருக்கலாம். இப்படிதான் இயேசு கிறிஸ்து இருந்தார், நாங்க அவரோட உட்கார்ந்து மீன்லாம் சாப்பிட்டோம் அப்படி சொல்லியிருக்கலாம். அப்ப இருந்த வில்லேஜ் பீப்புளுக்கு, அப்ப இருந்த ஜனங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு போட்டோவை வரைஞ்சி அவங்க காட்டியிருக்கலாம் ஒருவேளை. அது அன்னைக்கு ஆட்சியில தப்பு கிடையாது அன்னைக்கு இருந்த நாள். ஆனா அதையே உருவம் மாற்றி, அதே ஒரு படமா மாற்றி அதை விக்கிரகத்துக்கு கொண்டு போய் அதுல வந்து அதுக்கே ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்திட்டோம் பாருங்க, அப்பதான் போச்சு கதை. அப்படிதான் வழி விசாலமா ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது அது இல்லை. மனுஷன் வந்து சிலுவையின் உபதேசத்தை புரிஞ்சுக்கிறான். ஏன் இந்த வழி எதுக்காக வந்துச்சுன்னா, ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டறியறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இல்ல, தேவன் ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தார். நேரடியா அங்க போயிட்டு ஜீவ விருட்சத்தை வந்து சாப்பிட்டுருக்கலாம். அதான் வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், சாரி 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல ஜீவ விருட்சத்தின் கனி கூட அங்க இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனியும் 22ஆவது வசனத்துல இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல அவன் தேர்ந்தெடுத்தது எதுன்னு சொன்னா, ஆதாம் வந்து நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனியை அவன் அறிந்து கொண்டான். அதுதான் அவன் செலக்ட் பண்ணது. அது மாதிரி அது போல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, விசாலமான வழியில எனக்கு இஷ்டமானபடி போவேன், இடுக்கமான வழியில நான் பிரவேசிக்க மாட்டேன், ஆனா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அதான் நினைக்கிறேன் எல்லாரும். நமக்கு என்ன டீச்சிங்? பரலோகத்துக்கு போறது எய்ம் இல்லை. பரலோகத்துக்கு நீ எதுக்கு கிறிஸ்தவன் ஆயிட்டீங்கன்னு கேளுங்க. யாருன்னா எதுக்கு கிறிஸ்தவன் ஆனீங்க? எதுக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க? எதுக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரிச்சார், நான் ஆண்டவருக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சொல்றவங்க கிட்ட நீங்க கேளுங்க, எதுக்காக நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கு பதில் தெரியாது. ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துல இருந்து என்ன மீட்டெடுக்கிறதுக்காக
ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரிச்சாரு, அதை நான் நம்புறேன். நான் நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போறதுக்காக நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன். வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து தான் வழின்னு தெரிஞ்சிச்சு. அதனால நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா ஆண்டவர் அதுக்காக அழைக்கல. இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நம்ம எதற்காக அழைத்தார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 எதுக்காக அழைத்தார்? குமாரனுடைய சாயலிலே நாம் மாற வேண்டும். அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை முன்குறித்ததும் நம்மை அழைத்ததும் எல்லாமே அவருடைய சாயலுக்கு ஒப்பா மாற்றணும். ஏன் சாயலுக்கு ஒப்பா மாறணும்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தது எங்க இருந்து வந்தோம்னா ஆதாம்ல இருந்து வந்தோம். ஆதாம் இன்னத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனியை புசித்தார். அதான் அவன் தப்பு பண்ணு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த கனியை சாப்பிடும் போது இதை சாப்பிட்ட நாளிலே நீ சாகவே சாவாய். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு 22வது வசனத்துல, ஆதியாகமம் 3:22, இப்பொழுதும் மனுஷன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கதான ஒருவனாக மாறிவிட்டான். இப்போ அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? நாலேஜ், அறிவு வந்துச்சு. பைபிள் படிச்சு அறிவு நிறைய வளர்த்தாங்க. யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு பைபிள் இருந்துச்சு. ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் அவங்க கையில இருந்தது. அதை வச்சு வாசிச்சு அவங்க என்ன பண்ணாங்க? நன்மை தீமை அறியத்தக்கதா, இது சரியா இது தப்பா, இது சரியா இது தப்பா, இயேசு கிறிஸ்து கிட்டே கேள்வி கேட்டாங்க. இப்படி எழுதி இருக்குது வேதத்துல, இப்படி எழுதி இருக்கு. மோசேயுடைய பிரமாணம் இப்படி சொல்லுது. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்றோம்? அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டை வச்சுட்டு அவங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே போல நன்மை தீமை அறியத்தக்கதான அளவுக்கு மாத்திரம் நம்மளால போக முடியும். பைபிள்ல நான் தேடி பாக்குறேன், சிகரெட்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை, சினிமான்னு ஒரு வார்த்தையே இல்லை, டிவின்னு ஒரு வார்த்தையே இல்லை. அப்புறம் எப்படி பார்க்க கூடாதுன்றீங்க? இப்படி கேள்வி கேட்கிற யூத் கிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப அவங்க எழுத்த மாத்திரம் பின்பற்றி போறாங்க. புதிய ஏற்பாட்டை வாசிச்சு கூட நம்மளால மறிக்க முடியும், சாக முடியும். அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க கேள்வி கேட்டாங்க. இப்படி கேள்வி கேட்ட பரிசேயரும் வேற பாருங்க செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஜீவனே இல்லை. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? புத்தி, அறிவு, ஞானம் தான் இருந்துச்சு. அதாவது அவன் நாலேஜ் இருந்துச்சு, அறிவு. ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் வாசிச்சு ஃபுல் ஸ்டாப் கமாவோட மனப்பாடம் பண்ணி வேற அறிவு தான் இருந்துச்சு. இதுதான் ஆதாம் கிட்ட இருந்தது. அவன் நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசிச்சதுனால இந்த புத்தி தான் ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு வரும். ஆனா ஜீவ விருட்சம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. அதை தெரிந்தெடுக்கிறதுக்கு அவன் தவறிட்டான். அதனால அந்த இடத்துல அவனுக்கு அவன் சாகவே செத்தான், மரித்து விட்டார். ஆதாம் மரித்ததுனால அவன் மூலமாக மரணம் வந்தது. ரோமர் 5:4 அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அதனால இன்னைக்கு நாம வெறும் வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு நம்ம கூட என்ன கேள்வி கேட்கிறோம்? நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ஹிந்துஸா இருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நம்ம போலாமா வேணாவா? நிறைய கேள்விகளும் கேட்பாங்க. முக்காடு போடலாமா வேணாவா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுனே இருக்குது. புதிய ஏற்பாட்டுல இருந்து கேட்குறது அவங்க. அதெல்லாம் முக்கியமா? அந்த கேள்வி தான் பதில். இப்ப என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? தலை வீங்கிடும். வெறும் நாலேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும், ஜீவனை தெரிஞ்சுக்கிறவங்க இல்லை. அங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? ஜீவ விருட்சத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அதுதான் மத்தேயுல நாம் வாசிச்சோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்குது. அதை தெரிஞ்செடுக்கிறதுக்கு, அதை செலக்ட் பண்றதுக்கு டிசைபிள்ஸ் இல்லை. அதை செலக்ட் பண்ணணும்னா என்ன வழி? இப்போ நாம் ஆதாம்ல இருந்து வந்ததுனால வேற வழியே இல்லை. நமக்கு இது எப்பவுமே இருக்கும். இதுதான் பவுல் என்ன சொல்றாரு ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, பதினெட்டாவது வசனம். அது எப்படி எனில்
என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருந்ததில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ இந்த மாம்சம் நாம் பெற்றுக்கொண்டது ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த மாம்சம் அப்படியே வருது. இந்த மாம்சம் என்ன சொல்லுது? எப்பவுமே நன்மை செய்யணுன்ற எண்ணம் நமக்குள்ள உள்ளத்துல இருதயத்துல இருந்தாலுமே இந்த மாம்சம் அதுக்கு ஒத்து வருதில்லை. எல்லா நேரத்துல என்ன பண்ணுது? இது நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை சாப்பிட்டதுனால வெறும் அறிவோட மட்டும்தான் போகுது, இருதயத்திலிருந்து வரமாட்டேங்குது. அப்ப இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் நம்மளால போராட்டம் தான் நம்மளுக்கு. இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கிட்டோமோ அன்னைக்கு நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சார். அதுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் போதுமானதா இருந்தது. ஆனா இந்த வசனத்தை நீங்க வாசிச்ச பிறகு என்னுடைய மாம்சத்துல இருக்கிற ஒரு போராட்டம், பாவம் வாசமா இருக்கிறது. எந்த மாம்சத்தையாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்க முடியுமா? நாம் பாவத்தை செஞ்சதுனால, நம்ம பாவியா இருந்த காலத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கழுவப்பட்டது, நம்மை சுத்திகரித்தார். ஓகே. இந்த மாம்சத்திலே வாழுகிற நம்மிடத்திலே நன்மை வாசமா இல்லாத இந்த மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிரியை செய்ய முடியுமா? என்னை கழுவிடுமா? இந்த மாம்சத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவும் அப்படின்னு எங்கன்னா எழுதிருக்கா? முழு மொத்த வேதாகமத்துல உங்களால காட்ட முடியுமா? முடியாது. இப்போ இவர் என்ன சொல்றாரு? நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுவிக்க முடியும்? இந்த மாம்சத்துல வாசம் பண்ற நான், நன்மை வாசமாய் இல்லாத இந்த பாவம் வாசமாய் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு இந்த நிர்பந்தமான நிலையில என்னை யார் விடுவிக்க கூடும்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கூட விடுவிக்க முடியாது. அது நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும், அவ்வளவுதான். நாம் இந்த பூமியில வசிக்கிற நாள் வரைக்கும், இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இந்த சரீரத்துல தான் வாழ முடியும். இந்த சரீரத்துல நம்ம வெளியே போனா அதுக்கு பேரு நான் மரணம். அப்ப இந்த மாம்சம் நம்ம கூட தான் இருக்குது, இந்த மாம்சத்துல தான் வாழணும். எப்படி வாழ முடியும்? இது எங்கன்னு வந்துச்சு? ஆதாம்னால வந்துச்சு. அவன் நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு நிலையில இருந்து தான் அதை செலக்ட் பண்ணதுனால வந்தவன. அதை செலக்ட் பண்ணாம அவன் அப்பவே ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தா இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்காது. என்டையர் ஸ்டோரியே வேற மாதிரியா மாறி இருக்கும். அப்பனா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குதுன்னா, இப்போ மனுஷன் நம்மள ஒருத்தனை போல மாறிட்டதுனால, இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு காரியத்தை இவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால இவனுக்கு என்ன இருக்குது? நாலேஜ் வந்துச்சு. எது நன்மை, எது தீமை, எது நன்மை, எது தீமைன்னு. இதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க வாசிச்சாங்க. நியாயப்பிரமாணத்தை எடுத்து பாரு, பஞ்சாங்கத்தை படி. என்னது? ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகும், உபாகமத்தை படி. 5 ஆகமத்துல என்ன எழுதிருக்கு? இந்த சட்டம் என்ன சொல்லுது? இப்படியே வாழ்ந்தா மனுஷன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எதனா ஒண்ணுன்னா உடனே தேடுறோம். நமக்கு வாக்குத்தத்தம் எங்க இருக்குது? நமக்கு நன்மை உண்டாகிறது எங்க இருக்குது? ஏன் லேட் ஆகுது? நமக்கு ஏதோ ஒரு நன்மை உண்டாகணும், ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறனா உடனே நம்ம ஒரு வசனத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு பிரசவம் பண்றதுக்கும் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நம்ம உடனே என்ன பண்றோம்? நிச்சயமாவே நம்ம நினைக்கிறது நடக்காமே கூட போலாம். நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறது சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருந்தால், சிலுவையின் உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையிலே அதிக பிரச்சனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ வந்தாலும் சகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொறுமை நமக்கு இருக்கிறதா? அது முக்கியமான விஷயம். இப்ப நம்ம இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணி பார்க்கிறோம். அது லாஸ்ட்ல நம்மள
அந்த நமக்கு பொறுமை வந்து ஒரு லிமிட்டடா இருக்கிறதுனால என்ன பண்றோம், இந்த வாக்குத்தத்தை பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரை பிடிச்சிட்டு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுற கிறிஸ்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்ல ஓடி ஓடி கர்த்தருடைய வீட்டுக்கு இதை செய்யறது அதை செய்யறது எல்லாம் பண்றது எல்லாம் கொடுக்கறது வாரி வாரி, என்ன அவங்க கிட்ட ஏதோ சம்திங் எதிர்பார்த்து இருக்கிற ஒரு காரியம் நடக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, ஓ ஆண்டவர் நம்ம எவ்வளோ செஞ்சோம், எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ பண்ணோம், எவ்வளோ ஊழியத்துக்காக ஓடணும், என்ன ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரல. இது சிலுவையா இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. இந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு இந்த இடுக்கமான வாசல் வழியா வரணும்னு ஆண்டவர் வச்சிருந்தா அதை ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியலன்னா, இந்த சுயநலம் நமக்குள்ளாக இருக்கிறது நிறைய மனுஷர்களுக்குள்ள. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா, சுயத்தை ஆராதிக்கிற மனுஷர்களாக நாம் இருக்கிறோம். நம்ம ஆதாமினுடைய சந்ததி. அதான் இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நான் நினைக்கிறது, நான் உள்ளத்துல நினைக்கிறது ஒண்ணு, ஆனா என் வெளியில செய்யும் பொழுது என்னுடைய சுயநலத்துக்காக நான் எல்லாத்தையும் செய்யறேன். இந்த சுயம் எப்பொழுது சாகும்? இதுதான் சிலுவையினுடைய உபதேசம். இதுதான் கலாத்தியர்ல பவுல் வந்து எழுதுறாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் படிங்க. 5ஆம் அதிகாரத்துல 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு உடனே நாம் கிறிஸ்து விட்டு பின்வாங்குறோம்னு சொன்னா, இன்னும் அங்கேயே நம்மளை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்துல நடக்கவில்லை. அதான் அதனுடைய மீனிங். அப்போ இங்க என்ன சொல்றது, என்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் நான் சிலுவையிலே அறைந்திருந்தால் நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்துவை உடையவன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். 14வது வசனம், 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் முடியுது. அப்போ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது போல இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு வரும்பொழுதுதான் உண்மையான சீஷன். இந்த நிலைமைக்கு நாம் வரும்பொழுதுதான் இந்த மாம்சத்திலே வாழ்கிற நான், பாவம் குடிக்கொண்டிருக்கிற இந்த மாம்சத்தை நாம் வெற்றி பெறணும்னா சிலுவையிலே அறையுண்ட வாழ்க்கை வரணும். இந்த சுயத்தை ஆராதிக்கிற வரைக்கும் நான் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவோம், சரி சிக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு சந்தோஷம். வரலன்னா ஒருத்தரும் வரல. நான் அடுத்த வாரம், ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன், அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு வந்து பார்க்குறேன், எல்லாரையும் நான் பார்க்குற பார்வை ஒரு மாதிரியா இருக்கும். நான் சிக்கா இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்களா, எனக்கு ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா, அன்பு அன்புன்னு இங்க என்ன சொல்றாரு, அன்பு சகோதர சிநேகம் எல்லாத்தையும் போதிக்கிறாங்க. சிக்கா இருக்கிற மனுஷனை வந்து பார்க்கலையே, என்னை வந்து பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம், சுயம் என்னில இன்னும் சாகலைன்னு அர்த்தம். நான் இன்னும் சுயத்துக்கு மறிக்கலைன்னு அர்த்தம். நான் என்னையே ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். சிலுவையில அறையப்பட்ட வாழ்க்கை அது கண்டிப்பா அங்க வச்சுட்டார் கர்த்தர். இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க உண்மையிலேயே இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கணும்னு சொன்னா இந்த சிலுவையின் உபதேசத்துக்கு நீங்க வரணும். ஏன்னா வெறும் பைபிள் நாலேஜ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதனால வெறும் வசனத்தை வச்சுக்கிட்டு நான் வாக்குத்தத்தை நம்பிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்ல கூடாது, முடியாது. அப்புறம் இந்த வசனத்தையே படிச்சு 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 இந்த பைபிளை மொத்தமா படிச்சு நம்மளால சாக முடியும் ஆவியில. இட் இஸ் பாசிபிள். அப்ப நம்ம அதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும், சுயத்துக்கு மறிக்கணும். ஆவியிலே, ஆவிதான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும்.
பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. அவர் ஒவ்வொரு நாளும் எப்படி பேசுவாரு? அதான் யூத்ஸ் கேட்பாங்கல்ல, டிவி எழுதிருக்குதா, சினிமா எழுதிருக்குதா, இதெல்லாம் எழுதிருக்குதா பைபிள்ல காட்டுங்க. அந்த எழுத்தின்படி அல்ல, கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்வது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாழ்கிற வாழ்க்கை. அவர் சொல்லுவாரு, நீங்க போ, இவங்க கூட பேசாத, இவங்களோட இவ்வளவு நேரம் செலவு பண்ணாத, இதை செய்யலாமா வேண்டாமா. உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம் இதுதான். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஜீவன், உயிர் தெழுந்த கிறிஸ்துடைய வல்லமை செயல்படும் பொழுதுதான் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை திருப்பும். இல்லாம நீங்க வசனத்தையே தேடி 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 தேடின்னு மனப்பாடம் பண்ணாலும் உங்களுடைய நாலேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ரோசெஃபாலஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அது? தலை வீங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க சிலர்ல என்ன பார்த்தீங்கன்னா இருக்கும், உள்ள தண்ணி நிறைய கோத்து தலை மூளையில ஹைட்ரோசெஃபாலஸ். இந்த பிரச்சனைனா போல தண்ணி நிறைய சேர்க்கிற மாதிரி நம்ம ரொம்ப வசனத்தை சேர்த்ததுனால நம்ம பரிசுத்தமா பரலோகத்துக்கு போயிட்டு நினைக்க முடியாது. வாழ்நாள் குறைவா தான் இருக்கும். அப்புறம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை வரணும்னு சொன்னா, தினந்தோறும் காலையில் எழுந்தவன், ஆண்டவரே இந்த ஒரு நாளை நீ கொடுத்ததுக்காக நன்றி, இன்னைக்கு நான் சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் மரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒண்ணு கடைசியில அந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட இருந்து வர வார்த்தையை பாருங்க. சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க தான், வெளியில யாரும் சொல்ல. இன்ஃபேக்ட் இந்துஸ்லாம் கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. கிறிஸ்டியன்ஸ் வீட்டுல சில கிறிஸ்டியன்ஸை வயசான காலத்துல அவங்க பிள்ளைங்க சரியா கவனிக்கிறது இல்லை. அதனால நான் பிள்ளைகளை குறைன்னு சொல்றேன்றது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன்னா, அந்த பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதர் என் பிள்ளைங்க என்னை கை விட்டாங்க பிரதர், ஒன்றும் பார்க்கறதே இல்லை பிரதர், காசு கொடுக்கறது இல்லை, என்னை கண்டுக்கிறது இல்லை. ஏன் அவ்வளோ வயசாயும் இத்தனை வருஷமா அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தோம் என்ன நினைக்கிறாங்க, சுயத்துக்கு இன்னும் சாகவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, சிலுவையில நீ ஒன்றும் ஒப்பு கொடுக்கல, நீ செத்து போயிடு. நாட் பிசிக்கல் டெத், பிரத்யட்சமா சாவதில்லை. உன்னை நீயே சிலுவையில ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. பரவாயில்ல, என்ன என் பிள்ளைங்க கைவிட்டாலும் முதிர் வயது வரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவன் என்னோட இருக்கிறார். என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போனா என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விசுவாசத்துக்கு வர்றது தான் ஆவியில் நடத்தப்படுகிற அந்த முதிர்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களுடைய அடையாளம். இல்லைன்னா வயசான காலத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வருதுன்னு நீங்களே பார்த்து. அதனால நாம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக முக்கியம். அதுலயும் கர்த்தரை எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா, அந்த ஜீவ விருட்சத்துக்கு நாம போகணும்னு சொன்னா, இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசிக்கணும்னு சொன்னா, ஒரே வழி பட்டயம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அந்த அடுத்த 22க்கு அப்புறம் 23, 24வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, இவன் எப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான பழத்தை சாப்பிட்டானோ அதுக்கு பிறகுதான் அங்க தேவன் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் அந்த பாதையில சுடரொளி வீசி கொண்டிருக்கிறதான பட்டயத்தை கொண்டு வந்து வைத்தார். அந்த பட்டயம் நம்மளை தினந்தோறும் வெட்டணும், சுயம் சாகணும். நான் எனக்குன்னு எதுவுமே நான் யோசிக்க கூடாது. இன்னைக்கு பிதாவே உன்னுடைய சித்தம் என்ன, என்னை பற்றி உன்னுடைய சித்தம் என்ன. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து அவரையே வெறுத்து அவருடைய சிலுவையை தினந்தோறும் தூக்கிட்டு போனார். இந்த 33 வருஷம் அவர் சும்மா நேரம் கடைசியில போய் சிலுவைக்கு போயிட்டாருன்றது இல்ல, அது பிரத்யட்சமா செய்யப்பட்ட கொலை. தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையிலே ஒப்புக்கொடு. தினம் தினம் எவ்ரி செகண்ட் என்னுடைய சுயம் சாகனம், என்னுடைய சுயம் சாகனம். அதனாலதான் சொல்றாரு என்னை பின்பற்ற கடவன். அவர் அப்படி தன்னுடைய சுயத்துக்கு செத்ததுனாலதான் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பிதாவை நான் இப்ப என்ன பண்ணுவேன், இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும். யோவான்ல வாசிக்கிறோம், அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை, நான் என் பிதா என்னோட கூடவே இருக்கிறார் எப்பவுமே. அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் அவர் விட்டார், சிலுவையில 3 மணி நேரம். ஏன்
முழு மொத்த பாவத்தையும் அவர் மேல சுமத்தி சர்வலோகத்தினுடைய பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு வெளிப்படுத்தல வரும். இன்னும் அநேக இடத்துல அப்படி வசனம் வரும். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல கூட வரும். 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவர் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. அப்போ 14வது வசனம், நித்திய ஆவினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுப்பதற்கு, அது மாத்திரமல்ல, பிதாவுடைய சித்தத்தை கேட்டு 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 ஒரு முறை நடந்து போகும்போது என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடக்கும்போது ஸ்டாப், மேல நோக்கி பார். அவர் பேர் சகையை உணர்த்திக்கிட்டே இருக்காரு ஒன்னொன்னும். அவர் இயேசு சொல்றாரு, இறங்கி வா சகையோ, இறங்கி வா. இந்த உலகத்துல நம்ம மனுஷனா வாழும்போது ஒவ்வொரு நாளும் இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஐ அம் நாட் ஹோலி. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க பிரசங்கம் பண்ணிட்டதுனால நான் பர்ஃபெக்டா நடக்கிறேன்னு இல்லை. சத்தம் சத்தியம் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு செகண்டும் நாம ஆண்டவரே இது உமக்கு பிரியமா, இந்த காரியத்தை குறித்து என்ன. இதுதான் அந்த காலத்துல இருந்த பரிசுத்தவான்கள்லாம் எங்கேயாவது போனோம்னா கூட சரி, தலையில முடி வெட்டணும்னா கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு வெட்டின பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்க. ஆண்டவர் நீ முடி வெட்ட போட்டுமா, ஆண்டவர் நான் இதை செய்யட்டுமா, இவங்களோட இதை பேசட்டுமா, இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன. அது ஆன்சர் வர வரைக்கும் எழுந்துக்கிறது இல்லை. சுய முற்றிலுமா சாகும்படிக்கு தினம் அந்த சுடரொளி பட்டையும் நம்மளை வெட்டணும். அப்பதான் அந்த ஜீவ விருட்சம் நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் கடுமையான உபதேசம் தான், வேற வழி இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளை தெரிஞ்செடுத்து நம்மளை மனுஷனா உண்டாக்குனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலயும் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மளுக்கு முன்குறித்திருக்கு. அது பெரிய விஷயம். இன்னொரு கேலக்சி சிஸ்டம் கிடையாது, இன்னொரு தேவனும் கிடையாது. ஆனால் நாம இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தது மாத்திரம் இல்ல, அவருடைய பிள்ளைகளா நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால. இதுக்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். இந்த சத்தியத்தையும் கூட சேர்த்து இதை நடத்திட்டு போனாதான் நான் இது எப்ப நடக்கும்னு சொன்னா, இந்த 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 ஒரு காரியம் எதுக்காக வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னா, எதுக்கு முக்கியம் சொன்னா, சிலுவையின் உபதேசம் எதுக்கு முக்கியம் சொன்னா, நம்ம இப்படி நாளுக்கு நாள் அந்த பட்டயம் நம்மளை வெட்டும் பொழுது நாம் உள்ளான மனுஷன்ல புதிதாக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 4:16. அதனால நாளுக்கு நாள்ல நான் உள்ளான மனுஷன்ல புதிதாக்கப்பட்டு அந்த ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த பழத்தை சாப்பிட்டதுனால வந்த வினை இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்முடைய சுயத்துக்கு நாம் மறிச்சாதான், அந்த சிலுவையினுடைய வழியில போனாதான் ஜீவ விருட்சம் நமக்கு கிடைக்கும். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? இந்த லேசான உபத்திரம் அதிக நித்திய கனமகிமை உருவாக்குகிறது. இப்போ நாம குமாரனுடைய சாயலுக்கு நித்திய கனமகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா மாற்றுகிற காரியம் இங்கதான் நடக்குது. இப்ப இந்த லேசான உபத்திரம் நினைச்சுதான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணுமே தவிர, ஆண்டவரே இப்படிப்பட்ட உபதேசம் இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள், யார் இதை பின்பற்றுவார்கள் சொல்லி சிலர் போயிட்டாங்க. சீஷர்களா இருந்த 70 பேர்ல இருந்தவங்கள அதுக்கு முன்னாடி 150 பேர் 120 பேர் வந்தாங்க. அந்த நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. ஆனா கேட்பார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ? நோ ப்ராப்ளம், போறதுனா போங்க. அதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்தா கூட போதும், ஒருத்தருமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 12 பேருக்கும் திரும்பி பார்த்தாதான் கேட்டார் ஆண்டவர். இது கடினமான அநேகர் அவங்கள ஆண்டவரை பின்பற்றி போனாங்க. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்பொழுது திரளான ஜனங்கள், 2வது வசனம், திரளான ஜனங்கள் அங்கே அவருக்கு பின் சென்றார்கள். ஆனா அதே அதிகாரத்துல இவர் இதை வாசிச்ச இதெல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகு அங்கே அநேகர் என்ன போனாங்க, பின்வாங்கி போனாங்க. 66வது வசனத்துல
அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்களும் 67வது வசனம், நித்திய ஜீவன் வேணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவ தான் ஃபாலோ பண்ணி போகணும். சிலுவையின் உபதேசம் தேவை. வெறும் கட்டைய கழுத்துல மாட்டிட்டு போறவங்களை நீங்க போயிட்டு அவங்க சுய செத்துருக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க. பாஸ்டர்னு அவங்கள கூப்பிடாம பிரதர்னு கூப்பிட்டுருங்க, இல்ல ஐயர் அவங்க ரெவரண்ட்னு கூப்பிடாம பிரதர் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. அவங்களுக்கு வரும் பாரு உள்ள கொஞ்சம், என்ன பிரதர்னு கூப்பிடுறீங்க? நான் ஐயர், நான் டிவினிட்டி படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், என்ன பார்த்து என்ன சொல்றாரு? பிரதர்னு கூப்பிடுறாரு. ஐயர் அவர் சொல்லி கொடுங்க. பிஷப் நீங்க போய் பிரதர்னு கூப்பிட்டுருவீங்களா? சுயத்துக்கு மதித்திருக்காங்களா? அந்த சிலுவையில அவங்கள ஒப்பு கொடுத்தாங்களான்றது முக்கிய விஷயம். ஆனா வெளியே தான் சிலர் தொங்கும். பாஸ்டர்னே கூட சில சீனியர் பாஸ்டர்கள் எல்லாம் அது ஏஜி சர்ச் வேற பெண்டிகாஸ்டல்ல அது ஒரு இது இருக்கு. பிரதர்னு கூப்பிட முடியாது. அவங்களாம் சுயத்துக்கு மதிக்காத கிறிஸ்தவ மண்டலம் இன்னும் இருக்குது. இதுல உண்மையான சீஷர்களை கர்த்தர் அந்த இறுக்கமான வாசல் வழியா கொண்டு போக சித்தம் வைத்திருக்கார். கர்த்தர் அப்படி நாங்கள் வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வழியில நடக்க சிலுவையின் உபதேசத்தை நாம் கேட்டு நடக்க உதவி செய்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.